இங்கே அழகாக ரோட்டு மேலேயே நின்றுட்டுருக்க இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா 1300 வருடம் பழமையான ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயத்தை அடையலாம். இந்த கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே கொடிமரமும் கோபுரமும் ஒரு சேர தரிசிக்கிற வகையில் ரொம்ப அழகாகவும் சின்னதாகவும் இருக்கும். இந்த கோயில் கோபுரத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து சிற்பங்களும் நல்ல கலைநயத்துடன் நல்ல வண்ணமயமாகவும் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த கோயிலில் பல சிறப்புகள் உண்டு. நம்ம கொடிமரத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா இடது பக்கமாக திரும்பினோம்னா அங்கே விநாயகர் சன்னதி இருக்கும். இங்கு விநாயகர் தும்பிக்கை ஆழ்வாராக காட்சி தருகிறார். அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போனோம்னா ஆஞ்சநேயர் இருப்பார். அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே உள்ள மெயின் சன்னதியான மூலவர் நரசிம்மாழ்வாரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே இருக்கிற நரசிம்மர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி வரும் போது இடப்பக்க மூலையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வலது பக்கமாக சுற்றி வந்தோம்னா அங்கே தனி சன்னதியில் அம்பாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற அம்பாள் அவ்வளவு அழகாக இருப்பாங்க. இந்த அம்பாள் கிட்ட போகும்போதே அங்கே இருக்கிற அந்த குங்கும மனம் அப்படி ஒரு பரவசமாக இருக்கும் நமக்கு. அவங்களையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வலப்பக்க மூலையில் சென்று போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அரச மரம் ரொம்ப பழமை வாய்ந்தது. அதற்கு கீழே நாகர் சன்னதி இருக்கும். அங்கேயும் கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா முன்னாடி இடப்பக்கமாக பார்த்தோம், வலப்பக்கத்தோட கீழ்ப்பக்கம் பார்த்தோன்னா அங்கே நவகிரக சன்னதி இருக்குது. இந்த நவகிரக சன்னதியையும் கும்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி வந்தோன்னா இயற்கையில் சூழ சுற்றியும் மரங்களும் காற்றுமா ரொம்ப அருமையாக அமைதியான சூழலில் இருக்கும். இங்கே இருக்கிற தோட்டத்தில் ஒரு இரட்டை தென்னை மரம் இருக்கும். அதுவும் இந்த கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மற்றும் ஒரு அருமையான கோயிலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமோ நமோ.